நாம நேரா மக்கள் கிட்ட போனோம். +2 தேர்வு முடிவெல்லாம் வந்து போச்சு. புள்ளக்காடு மனநிலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. பல புள்ளக்காடு பரபரப்பா இருக்கு. 2 மார்க்கு போச்சு, 3 மார்க்கு போச்சு, நான் என்ன செய்யணும்? பல பேர் பாஸ் ஆயிட்டேன்டா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கான். சில பேர் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏகப்பட்டது இருக்கான். மார்க் வாங்காத ஆள்கள்லாம் துவண்டு போய் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மழை பரிச்சை பேப்பர் திருத்துற மாதிரி திருத்தி தள்ளிட்டாங்களா பதில. 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து மாணவர்களுக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டுமில்லாமல் தோல்வியடைவர்களும் துவள வேண்டாம். குறைவான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், யாரும் வருத்தப்பட வேண்டாம். வெற்றி மட்டுமே உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. தோல்வியிலிருந்து தான் ஒரு படிக்கட்டில் இருக்கலாம். அடுத்த மாதம் தேர்வு எழுதி கூட நீங்கள் பாஸ் ஆகிக்கலாம். மதிப்பெண் எடுத்தவர்களும் மதிப்பெண் குறைந்தவர்களும் தேர்ச்சி அடைந்தவர்களும் தேர்ச்சி அடையவர்களும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. மிக சிறப்பான இடத்துக்கு நமது கல்வி தரம் உயர்ந்திருக்கிறது. மதிப்பெண் மட்டுமே நம்மளோட லைஃப்பை தீர்மானிக்காது. ஏன்னா உங்களோட லைஃப்ல இது மட்டுமே லாஸ்ட் டிசிஷன் அப்படி எடுத்துக்க முடியாது. இதில் இன்னும் நம்ம நிறைய ஜேர்னி பண்ண வேண்டியது இருக்குது நம்மளோட லைஃப்பில். திரும்ப முயற்சி செய்து நம்மளால் திரும்ப மீண்டு வர முடியும். நல்லா இன்னும் டியூஷன் கிளாஸ் போங்க, நல்லா படிங்க. இந்த தடவை பாஸ் ஆகலையே, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். உடனடி சிறப்பு தேர்வில் பங்கு பெற்று அவர்கள் தேர்ச்சி அடைந்தால் இந்த கல்வியானிலே சேர்ந்து பயில்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருமே நல்லா படித்து நல்லா டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், மக்களுக்கு முதல்ல சேவை செய்யணும். அடுத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு உதவினா என்னன்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் ஒரு வருங்கால தூண்கள், இந்நாட்டின் மன்னர்கள். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு, அதுல முயற்சி பண்ணலாம், வெற்றி பெறலாம். நீ வீக்கா படிச்ச பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய லெவலில் வந்திருக்கிறாங்க. அதை மனசில் வச்சு மனசு தளர விடாமல் அடுத்த கட்டம் என்ன வழி இருக்குதோ அதை தயவுசெய்து தேர்ந்தெடுங்க. அன்பான வேண்டுகோள்.